ஹாய் மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராடக்ட் இல்லைங்க, நிறைய ப்ராடக்ட் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக நான் 5 ஸ்டார் தான் கொடுக்க போகிறேன். அது என்ன ப்ராடக்ட்டுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னோட பேபி ஷவருக்கு நான் வாங்கியிருந்த இவ்வளோ பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஓகே வாங்க, அப்படி என்னதான் ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இது எல்லாமே ஒரே ஷாப்லேருந்து தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னது என்னோட பேபி ஷவர் அண்ட் வெட்டிங் டேக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் பொறுப்பாக படைச்சிட்டேன். அவங்க இவ்வளோவும் எனக்காக சூப்பர்வா அவங்களோட ஓன் ஐடியாஸ்ல பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேபி ஷவருக்கான ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். பேபி ஷவர்ல இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க அம்மா ப்ரூச்சுங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஜடையில அலங்காரம் பண்ற ஒரு ப்ராடக்ட். அம்மா அப்படிங்கிறது நம்ம தலையில அலங்காரம் பண்றதுக்காக அவங்க பின்னோட சேர்த்து இந்த மாதிரி சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது கூடவே அப்பா ப்ரோச்சும் அவங்களோட ஷர்ட்ல பின் பண்ற மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பாருங்க, சேஃப்டி பின்லாம் பக்காவா இருந்துச்சு. இது அப்பா அம்மா இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. ஜடையில இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாவே தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல இது ட்ரெண்டிங்ல இப்ப போயிட்டு இருக்கிற ஒரு பேபி ஷவர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுவும் ஜடையில அலங்காரம் பண்ற ஒரு பேபி ஃபுட் பிரிண்ட் தாங்க. பேபி கேர்ளா பாய்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை கெஸ் பண்ற மாதிரி டபுள் கலர்ல அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒன்று பிங்க் அண்ட் ப்ளூ. என்னோட ஹேருக்கு தகுந்த மாதிரி அழகா 5 பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ் பண்ணது 2 அம்மா, அப்புறம் இந்த ஃபுட் பிரிண்ட் 2 யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடது மீடியம் சைஸ் ஹேர் தான், ரொம்ப லாங் ஹேர் இல்லை. ஸோ நான் 2 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்ததுமே எல்லாருமே கேட்டாங்க, ரொம்பவே அழகா இருக்கு, எங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் கண்டிப்பா கடைசியில தான் ரிவீல் பண்ணுவேன். இதுவும் ஜடை அலங்காரத்துக்கு கூட சேர்ந்தது தாங்க. ஒன்று நீங்கள் ஜடைக்கு மேலே வச்சுக்கலாம், இல்லைனா இது பேண்ட் மாதிரி கூட நம்ம சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கடைசியில் இந்த ஹேர் கொஞ்சமாக விட்டுட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது கூட எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இயர்ரிங்ஸ் இதுலேயே தாமரை மாதிரியே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாக லோட்டஸ் வச்சு பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே நல்லா ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. ஜடை நல்லா இன்னுமே ஹைலைட்டாக தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன பேஜுங்கிறத நீங்கள் சர்ப்ரைஸாக வெயிட் பண்ணி தான் கடைசியில் பார்க்கணும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறைய எக்ஸைட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பர்க்காவான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட பேபி ஷவர் ஹேர் ஸ்டைல். இதில் பாருங்க, அந்த அம்மாங்கிற ப்ரூச், ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் அந்த பேண்டும் போட்டிருக்கேன். அப்பா அம்மா அப்படிங்கிற ரெண்டையுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக என் கையில் வச்சே காமிச்சிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் பேங்கிள்ஸ். என்னோட லாவெண்டர் கலர் சாரிக்கு மேட்சிங்காக அவங்க லாவெண்டர் கலர்ல பேங்கிள்ஸ் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்லி த்ரெட் பேங்கிள். நான் ஒன்றுமே அவங்க கிட்ட சொல்லவே இல்லை, கலர் மட்டும்தான் லாவெண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ அழகா மிரர் ஒர்க் வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் அந்த த்ரெட்டு சுற்றி இருந்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டைட்டாக அது அவங்க ஃபினிஷிங் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் பார்த்துருக்கேன், ஸ்டோர்லேயும் த்ரெட் பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த அளவுக்கு ஃபினிஷிங் எனக்கு கிடைச்சதே கிடையாது. அந்த ஃபினிஷிங்காக தான் நான் இந்த பேஜ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம் இது பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு நினச்சிட்டு. கண்டிப்பாக இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. நான் இது கம்ப்ளீட்டாக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பாருங்கள், 11 பேங்கிள்ஸ் லெஃப்ட் ஹேண்டுக்கும் 11 பேங்கிள்ஸ் ரைட் ஹேண்டுக்கும் தனித்தனியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதோட ஃபினிஷிங்கை நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே கம்ப்ளீட்டாக மிரர் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது தாங்க. எதுவுமே ஃபேட் ஆகவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
எல்லாமே பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டோன் ஒர்க், மிரர் ஒர்க் தான். இது நீங்க வந்து சிங்கிள் பேங்கிளா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளா கடா பேங்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஃபுல்லா போடுறது புடிக்காது. சிங்கிள் பேங்கிள் வந்து சிம்பிளா யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்க இது சிங்கிள் பேங்கிளா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட பேண்ட் வந்து பண்ணி குடுத்திருந்தாங்க. ஹார்ட் ஷேப்ல ஒரு பேண்டு. அதுவும் லாவெண்டர் கலர்ல பண்ணி குடுத்திருந்தாங்க. பக்காவா இருந்துச்சு. பாருங்களேன் எவ்ளோ ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு சூப்பர்வா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே ஒரு ஜும்காவும் பண்ணி குடுத்திருந்தாங்க. சேம் லாவெண்டர் கலர். சாரி வந்து லாவெண்டர்ங்கிறனால நான் வந்து எல்லாமே லாவெண்டர் கலர்ல தான் கேட்டிருந்தேன். ஆனா நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லவே இல்லைங்க. அவங்களே கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கையில நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க சூப்பர்வா உங்களுக்கு இந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துருவாங்க. பாருங்க அந்த ஸ்டோன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பக்காவா கலர் ஃபேட் ஆகாத ஒரு ஸ்டோன்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணி உங்களுக்காக பண்ணி குடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிங் வந்து நான் சொல்லவே இல்லைங்க. அவங்களே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிங்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் ஒர்க்கோட லாவெண்டர் கலர்ல மிக்ஸ் ஆகும்போது இப்போ ட்ரெண்டிங்ல இன்ஸ்டால போயிட்டு இருக்க இந்த லாவெண்டர் கலர் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. நீங்க லாவெண்டர் கலர் மட்டும் இல்லாம வேற எந்த கலர் சொன்னாலும் அவங்க பக்காவா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்க லைவாவே உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டிடுறேன். எவ்வளோ அழகா அந்த ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இவங்க மீஷோலயே அவைலபிளா இருக்காங்க. யூடியூப்லயும் அவைலபிளா இருக்காங்க. டைரக்டா டிஎம் பண்ணீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பேபி ஷவரோடது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது பேபி ஷவர் அன்னைக்கு நான் வந்து காதுல போட்டிருந்த இயரிங்ஸ். பாருங்க லாவெண்டர் கலர். பக்காவான ஃபினிஷிங்லாம் இருக்கு பாத்தீங்களா? ரிங்கோட அந்த லாவெண்டர் கலர் லுக் பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. பேங்கிள்ஸும் பார்த்து கேட்டாங்க. எல்லாருமே எங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகான பேங்கிள்ஸ், ரிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பிரைடல் பேங்கிள் தான் நான் வந்து இவங்க கிட்ட ஆர்டர் குடுத்திருந்தேன். என்னோடது வந்து மெரூன் கலர். ஸோ மெரூன் கலருக்கு ஏத்த மாதிரி இந்த கிளிப்பும் அவங்க வந்து பண்ணி குடுத்திருந்தாங்க. ஹேர் கிளிப். பாருங்க இதுவுமே வந்து நம்ம பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. ர கடையில தான் காசு குடுத்து வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங்ல குடுத்திருந்தாங்க. முத்தா ரேவ் அப்படின்னு எங்களோட பேரோட அவங்க பண்ணி குடுத்திருந்தாங்க. ஸோ முத்தா வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கும், ரேவ் வந்து ரைட் ஹேண்டுக்கும் பண்ணி குடுத்திருந்தாங்க. கஸ்டமைஸ் பண்ணி குடுத்திருந்தாங்க. இது எல்லாமே நான் கேட்காமலே அவங்க பண்ணி குடுத்திருந்தது. ஸோ நீங்க வந்து பண்ணணும், இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கஸ்டமைஸ் வந்து நீங்க பண்ணாதீங்க. அவங்க கிட்ட சாய்ஸ் விட்டுருங்க. அவங்களோட ஐடியாலஜில அவங்க பண்ணும்போது, அவுட்புட் வந்து ரொம்பவே அழகா இருக்குங்க. பாருங்களேன் முத்தா ரேவ்ன்னு சொல்லிட்டு சூப்பர்வா இருக்கு. இவங்க கிட்ட பிரைடலுக்கும் பேபி ஷவருக்கும் மட்டும் தான் ஆக்சசரிஸ் இருக்கா அப்படின்னு காலேஜ் கேர்ள்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் நினைக்கிறது எனக்கு கேக்குது. இல்லைங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி இன்விசிபிள் செயின் வித் அட்டாச்டு ஸ்டட்டோட உங்களுக்கு வந்துரும். இதுவும் நான் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது தான். இன்விசிபிள் செயின்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த செயின் இருக்கிறதே தெரியாது. நீங்க போட்டு பார்க்கும்போது அவ்வளோ ட்ரெண்டிங்கா, ஃபேஷனபிளா இருக்கும். பார்த்தாலே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, நீங்க எங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நான் வந்து டீப் லுக் குடுக்குறேன் பாருங்க. ஃபேஷனபிளா இருக்கும். பார்த்தாலே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, நீங்க எங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நான் வந்து டீப் லுக் குடுக்குறேன் பாருங்க. இது மட்டும் இல்லாம அவங்க பேபி ஷவருக்காக அவங்க காம்ப்ளிமெண்டரியா இந்த மாதிரி பீட்ஸ் பேஸ்லெட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வெல்கம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டான கிட்டி வச்சு கியூட்டான ஒரு பிரேஸ்லெட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம ஜீன் எதுவும் போடணும் அப்படின்னா நம்ம அது வந்து போட்டுக்கலாம். அவ்வளோ ஃபேஷனபிளா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பேரு ரேவதி. ஸோ ரேவ் அப்படின்னு சொல்லிட்டு லாவெண்டர் கலர்ல பட்டர்ஃப்ளை வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே காம்ப்ளிமெண்டரியா அவங்க பண்ணி கொடுத்துருந்தது.
பேங்கிள்ஸ் பாருங்க, இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரியான பேங்கிள் தான். இது எல்லாமே நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்றேன். பாருங்க, இதுல ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. த்ரெட் எல்லாம் ஒண்ணுமே வெளியே வராது. இது வந்து நான் பேபி ஷவர் முடிஞ்சு 15 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ. உங்களுக்கு லைவா காட்டுறேன். சூப்பரா இருக்கு அந்த பேங்கிள். இன்னும் அந்த த்ரெட் எல்லாம் வெளியே வரவே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு லைவா அந்த வீடியோ போட்டிருக்கேன். ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர்ல வாங்குறதுக்கும் இவங்க கிட்ட வாங்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. இத்தனை ப்ராடக்ட்ஸுமே அவங்க கிட்ட நான் வாங்கின ப்ராடக்ட் தான். என்ன மக்களே, இதை பார்த்ததுமே உங்களுக்கும் ஆர்டர் பண்ணணும்னு தோணுதில்ல? இப்போ நான் பேர் ரிவீல் பண்றேன். நம்மளோட மஹி ஃபேன்சி கலெக்ஷன் கிட்ட தான் நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கியிருந்தேன். எல்லாமே ஒரே ஸ்டோர்ல கிடைக்கும். நீங்க விருப்பப்படுற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க சாரி கலர் அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணதும் இல்லை. நம்ம இவ்வளோ பண்ணதுக்காக அவங்க வந்து எஃபோர்ட் போட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி அவங்க கிட்ட நான் நிறைய பர்ச்சேஸ் பண்றேன். அந்த வீடியோஸும் ஃபியூச்சர்ல ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா இவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல போய் விசிட் பண்ணி அவங்க கிட்ட டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.